السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقال الله تعالى عز وجل: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லா புகழும் அகிலங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கூடிய ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவற்றியை அப்படி பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபஉ தாபியன்கள், இமாம்கள், நேடியார்கள், குறிப்பாக இந்த மாலை நேரத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நாம் அனைவர்கள் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய ஒரு மகத்தான கிருபையினால வாரந்தோறும் நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி கற்றுக்கொண்டு வருகிறோம். அதுவும் குறிப்பாக உலுல் அல்பாப் பெண்களுக்காக வேண்டி நடத்தப்படுகின்ற ஆன்லைன் மூலமாக மார்க்க கல்வியை அல்லாஹ்வுடைய கிருபையினால நாம் தொடர்ச்சியாக இந்த சமூக வலைதளத்தின் மூலமாக நாம் எடுத்து சென்றுகின்றோம், கற்றுக்கொண்டு வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய படிக்கிற விஷயத்துல, கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்துல எந்த ஒரு தடைகள் வந்து விடாமல் தொடர்ச்சியாக வகுப்புகளை கலந்து கொண்டு இறுதி வரைக்கும் ஒரு கல்வியை பரிபூரணப்படுத்தக்கூடிய அந்த பாக்கியத்தை உங்களுக்கு அல்லாஹ் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய வகுப்பு நம்ம நினைச்சிரோம் ஆரம்பிக்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் தங்களுடைய தேவைகளை மட்டுமே குறிப்பாக கொண்டு செயல்படுகின்ற நேரத்தில் அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் அவனுடைய மார்க்கத்தை பற்றியும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்துல தொடர்ச்சியாக இந்த வகுப்புல கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா அருள் செய்ய வேண்டும். இந்த பாக்கியம்ங்கிறது எல்லாருக்கும் கிடைத்து விடாது. எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில அல்லாஹ்வுக்காக வேண்டி உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி நீங்க செலவிடுறீங்க. இது மிகப்பெரிய ஒரு தியாகம். இந்த கல்வியினுடைய பலனை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இம்மையிலும் நாளை மறுமையிலும் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையும் நான் உங்களுக்காக செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நாம் திங்கட்கிழமை என்னுடைய இந்த அக்கீதா கிளாஸ் நடத்த முடியாமல் போனதுனால அதே கிளாஸை நம்ம இந்த வாரத்துல இந்த நாள்ல நம்ம வைத்திருக்கிறோம். நாம் எல்லாருக்கும் சொல்வது ஒன்றுதான். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படி சொன்னா, கல்வியிலே முதன்மையான கல்வின்னு சொன்னா அல்லாஹ்வை பற்றி படிக்கிறதா, அது அக்கீதா தான். அந்த அக்கீதா யாரிடத்துல சரியா இருக்குதோ, அதை சரியாக யார் தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வர்றாங்களோ, அப்போதான் அவங்க என்ன செய்ய முடியும், இந்த தீன்ல நிலைத்திருக்க முடியும். இம்மையிலும் மறுமையிலும் அவங்க வெற்றி பெற முடியும். அதனால எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலை கொண்டும் வகுப்பில் தடைகள் படாம, தடையது ஏற்படாம தொடர்ச்சியாக வகுப்புல நீங்க கலந்து கொள்ள வேண்டும். அஸ்திவாரம் சரியா இல்லைன்னு சொன்னா பில்டிங் என்ன செய்யாது, சரியாக நிலைத்திருக்க முடியாது. அதனால எந்த ஒரு சொல்லும் எந்த ஒரு நிலையிலும் என்ன செய்யக்கூடாது, நம்ம எண்ணங்கள் மாறுபற்றக்கூடாது.
எந்த எண்ணத்தை கொண்டு நாம் அந்த வகுப்புல கலந்து கொண்டோமோ அதே எண்ணத்தோடு கடைசி வரைக்கும் இந்த வகுப்புல நீங்க பயணிக்கணும். அதன் தொடர்ச்சியாக நாம் கடந்த வகுப்புல நடத்த முடியாம போறதுனால இந்த வகுப்பு நம்ம நினைச்சிருக்கிறோம் அக்கீதாவுடைய கிளாஸாக நம்ம வைத்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி நாம் படிக்க இருக்கிறோம். மிக்கவர்களே, நாம் கடைசியாக கடந்த வாரத்தில் தௌஹீத் அதனுடைய வகைகள் என்ன என்பதை பற்றி நாம் வரிசையாக படித்து வருகிறோம். தௌஹீத் என்றால் என்ன, தௌஹீதினுடைய வகைகள் என்ன, அந்த வகைகள்ல நாம் எது வரைக்கும் படித்திருக்கிறோம், தௌஹீதுடைய வகைகளை நாம் எதுவரைக்கும் படித்திருக்கிறோம், யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா? யாராவது ஒரு சகோதரி நம்ம எது வரைக்கும் படிச்சிருக்கிறோம், யாராவது சொல்ல முடியுமா? சரி. தௌஹீத் அஸ்மாய் வ சிஃபாத், தௌஹீதுல் அஸ்மாய் வ சிஃபாத் நம்ம என்ன செய்றோம், படிக்க இருக்கிறோம். நம்ம 2 சப்ஜெக்ட் பார்த்திருக்கிறோம், தௌஹீது ருபூபிய்யா, தௌஹீது உலூஹிய்யா. அப்ப தௌஹீத் என்றால் என்ன, தௌஹீது வகைகள் என்ன? தௌஹீத் என்பது ஏகத்துவம், அல்லாஹ் ஒருமைப்படுத்த வேண்டும். அதனோட வகைகளாக தௌஹீது ருபூபிய்யா, தௌஹீது உலூஹிய்யா, தௌஹீதுல் அஸ்மாய் வ சிஃபாத். அப்ப நம்ம 2 சப்ஜெக்ட் பார்த்திருக்கிறோம், தௌஹீதுல் உலூஹிய்யா, தௌஹீதுல் ருபூபிய்யாவும் தௌஹீதுல் உலூஹிய்யாவும். இப்ப நான் பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் தௌஹீதுல் அஸ்மாய் வ சிஃபாத். கடைசியா நம்ம தௌஹீதுல் உலூஹிய்யாவை பத்தி நம்ம என்ன செஞ்சோம், படிச்சிருந்தோம். தௌஹீது ருபூபிய்யாவை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்கிறோமோ, தௌஹீது ருபூபிய்யாவை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோமோ, எந்தெந்த விஷயத்திலும் அல்லாஹ்வை நாம் ஒருமைப்படுத்தினோமோ அந்த அல்லாஹ்வை வணங்குவது, அந்த அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே இந்த வணக்கங்களை செலுத்துவதுதான் தௌஹீது உலூஹிய்யா. அதுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க, தௌஹீதுல் இபாதான்னு சொல்லுவாங்க. வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்த வேண்டும். அப்ப தௌஹீதுடைய 3வது வகையா இருக்கக்கூடியவதான் தௌஹீதுல் அஸ்மாய் வ சிஃபாத். இது 2 அம்சங்களாம் பிரிக்கலாம், அஸ்மா வ சிஃபாத். அஸ்மா என்று சொன்னால் பெயர்கள், சிஃபாத் என்று சொன்னால் பண்புகள். அல்லாஹ்வுடைய பெயர்களையும் பண்புகளையும், அல்லாஹ்வுடைய பெயர்களிலும் பண்புகளிலும் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்த வேண்டும். அதற்கு பேர்தான் தௌஹீதுல் அஸ்மாய் வ சிஃபாத். அல்லாஹ்வுடைய பெயர்களிலும் பண்புகளிலும் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவதுதான் தௌஹீதுல் அஸ்மாய் வ சிஃபாத். கூடுதலான விளக்கம் என்ன அப்படி சொன்னா, தௌஹீதுல் அஸ்மாய் வ சிஃபாத் என்பது குர்ஆனிலும் சுன்னாவிலும் வந்துள்ள அல்லாஹ்வின் அழகான பெயர்களிலும் அவனது உயர்வான பண்புகளிலும் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவதாகும். அப்பெயர்களில் பொருளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள சட்டங்களையும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்ப இதுதான் தௌஹீதுல் அஸ்மாய் வ சிஃபாத். நம்ம மேல இதற்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் படிச்சோம், தௌஹீதுல் உலூஹிய்யா. தௌஹீதுல் உலூஹிய்யா அப்படிங்கிற அந்த அம்சத்துல தான் இந்த உலகத்துல ஷிர்க் என்ன செஞ்சிச்சு வந்துச்சு. இந்த உலகத்துல அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மாபெரும் ஒரு மிகப்பெரிய ஒரு அநியாயம், அது தௌஹீதுல் உலூஹிய்யாங்கிற அம்சத்துல தான் இந்த உலகத்துல ஷிர்க்குங்கிற ஒரு நிலை என்ன உருவாக்கப்பட்டுச்சு. ஆனால் இஸ்லாமிய சமூகத்துக்குள்ள, முஸ்லிம் சமூகத்துக்குள்ள ஷிர்க்குங்கிற ஒரு நிலை எப்படி வந்தது என்று சொன்னால், இந்த தௌஹீதுல் அஸ்மாய் வ சிஃபாத்துல தான் வந்தது. தௌஹீதுல் அஸ்மாய் வ சிஃபாத்துல தான் இஸ்லாமிய உம்மத்துக்குள்ள என்ன செஞ்சு உள்ள வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவர்களுக்கு பிறகு இந்த பண்புல இருந்து, இந்த அம்சத்துல தான் ஷிர்க்குங்கிற ஒரு நிலையை ஷைத்தான் என்ன செஞ்சான்,
ஏற்படுத்தி கொடுத்தான். அப்ப ஷைத்தான் இஸ்லாமிய சமூகத்துக்குள்ள ஷிர்க்குங்கிற ஒரு மாபாதக செயலை எதன் மூலமாக இந்த இஸ்லாம் சமூகத்துக்குள்ள ஊடுருவி என்று சொன்னால் இந்த தௌஹீதுல் அஸ்மாஇ வ சிஃபாத்துங்கிற பகுதியில் தான் கொண்டு வந்தான். அல்லாஹ்வுடைய பெயர்களில் பண்புகள்ல சில விஷயங்களை மறுத்து சில விஷயங்களை நீக்கி மக்களை நம்பக்கூடிய விஷயங்கள்ல குழப்பி அதான் இந்த இஸ்லாம் சமூகத்துக்குள்ள ஷிர்க்குங்கிற ஒரு பாட்டு உள்ள வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஷிர்க்குங்கிறது இஸ்லாம் சமூகத்துக்கு கிடையாது. அப்ப ஷைத்தான் இந்த பகுதியில இருந்துதான் இஸ்லாம் சமூகத்துக்குள்ள ஷிர்க்குங்கிற ஒரு பாட்டை கொண்டு வந்தாங்க. அப்ப இந்த பகுதி இன்னைக்கு முஸ்லிம்கள் ஷிர்க்கு பண்றாங்க, இன்னைக்கு தர்காக்களுக்கு போறாங்க, இன்னைக்கு அல்லாஹ் கொடுக்க வேண்டிய உரிமையை மற்ற படைப்புகளுக்கு கொடுக்கறாங்கன்னு சொன்னா இதுல ஆரம்பிச்சதுதான் தௌஹீதுல் உலூஹியாக்குள்ள என்ன செஞ்சுச்சு வந்துச்சு. இதுலதான் முதல்ல அல்லாஹ்வை நம்ப வேண்டிய, அல்லாஹ்வை முறைப்படி நம்ப வேண்டிய அந்த அம்சங்கள்ல அந்த மக்கள் சரியாக நம்பாதனால தௌஹீதுல் உலூஹியாவுக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஷிர்க் வந்த காரணமே இதை சரியா புரிஞ்சுக்கிறதுனாலதான். அப்ப இந்த பகுதி என்பது ரொம்பவும் முக்கியமாக நாம் சரியாக புரிந்து வைக்கக்கூடிய கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. அதனால் நாம் இதை கொஞ்சம் தெளிவாக படிக்க இருக்கிறோம். அப்ப தௌஹீதுல் அஸ்மாஇ வ சிஃபாத் என்பது அல்லாஹ்வுடைய பெயர்களிலும் பண்புகளிலும் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுக்கென்று அழகிய பெயர்கள் பண்புகள் இருக்கின்றன. அந்த பெயர்களுக்கும் பண்புகளுக்கும் எந்த ஒரு ஒப்பு ஓமானங்களோ அதே நேரத்துல அதனுடைய கருத்துக்களை திரித்து கூறுவதோ அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை சிதைக்கிறதோ எதுவுமே இருக்கக்கூடாது. எப்படி அல்லாஹ் தஆலா தனக்கு என்னென்ன பெயர் இருக்கு என்று சொல்லுகிறானோ, தனக்கு என்னென்ன பண்புகள் இருக்கு என்று சொல்லுகிறானோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டா மட்டும்தான் அது தௌஹீதாக என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அதுல அல்லாம ஏதாவது ஒன்றை மறுத்தோ அதை திரித்தோ அல்லது சிதைக்கிறதோ அல்லது ஒரு ஒப்புமானம் கூறுவதோ அது ஷிர்க்குங்கிற மிகப்பெரிய ஒரு மாபாதக செயல்ல கொண்டு போய் என்ன செஞ்சிடும், விட்டுரும். ஏன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நிறைய மக்கள் என்ன செய்யறாங்கன்னா இந்த பகுதியை சரியாக விளங்குறது இல்லை. அல்லாஹ்வுடைய ஆற்றலை, அல்லாஹ்வுடைய அந்த பெயருக்குரிய அந்த பண்புகளையும் அவனுக்கு கொடுக்காம அல்லாஹ்வுக்கான, அதாவது மனிதர்களுக்கு உரிய பண்பை போன்று யாரு கொடுக்கறாங்க, அல்லாஹ் கொடுக்கறாங்க. அதனாலதான் இந்த பகுதி இது அவங்களுக்கு தெரியல. இது ஷிர்கா, இது மிகப்பெரிய ஒரு பாவமானுங்கிறது மக்களுக்கு தெரியல. உண்மையிலேயே இந்த பகுதியை நாம் சரியாக புரிந்து நடக்க வேண்டும். குறிப்பா சொல்ல போனா இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டம் என்பது, இந்த காலகட்டத்துல இந்த பகுதியை மக்களுக்கு சரியாக நாம் நினைச்சிருக்கிறோம் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன அப்படி சொன்னா அல்லாஹ் கொடுக்க வேண்டிய உரிமையும் அல்லாஹ்வுக்கு இருக்க வேண்டிய பண்புகளையும் சாதாரண படைப்புகளுக்கு இருப்பதாக இன்னைக்கு நினைச்சாங்க மக்கள் நம்புறாங்க. நாம் வரிசையாக இதற்கு முன்னாடி படிச்சிருக்கிறோமா இல்லையா? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். முன்னாடி நம்ம பழைய வகுப்புல, நம்முடைய முன்னாடி வகுப்புல நீங்க எடுத்து பாத்தீங்க சொன்னா நாம் உங்களுக்கு அதை நினைவூட்டி இருக்கிறோம். மனிதனை விடவும் பலகீனமாக படைக்கப்பட்ட படைப்புகளை கொண்டு போய் அல்லாஹ்வுடைய சிஃபத்தையும் அல்லாஹ்வுடைய பெயரை நினைச்சாங்க ஒப்பிட்டு அதற்கான உரிமையை நினைச்சாங்க கொடுக்கறாங்க. அதற்கு அந்த உரிமைகள்லாம் இருக்குது, அதற்கான ஆற்றல் இருக்குன்னு சொல்லி மனிதனை விட பலகீனமாக படைக்கப்பட்ட படைப்புகளுக்கும் மனிதனுக்கும் அல்லாஹ்வுடைய சிஃபத்தையும் பண்புகள் நினைச்சாங்க கொண்டு போய் கொடுத்து வழிபாடு செய்வதையும் நம்புவதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த பகுதியை சரியாக அந்த மக்கள் விளங்காதனாலதான் இன்னைக்கு என்ன செய்றாங்க, இந்த இஸ்லாம் சமூகத்துக்குள்ள ஷிர்க்குங்கிற ஒரு பகுதி என்ன இருக்குது, இருந்து கொண்டிருக்கிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அன்பானவர்களே, நாம் இந்த பகுதியாக சரியாக புரிய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் இருக்கிறது, அழகிய பண்புகளும் இருக்கிறது. அது அவனுக்கே உரித்தானது என்று நம்புவதுதான் தௌஹீதுல் அஸ்மாஇ வ சிஃபாத். அது கொஞ்சம் விளக்கமா பாருங்களேன். குர்ஆன்ல சரி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி எப்படி சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய பெயரை பற்றியும் அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி எப்படி சொல்லியிருக்கிறாங்களோ அப்படியே நம்ப வேண்டும். அதற்கு பாருங்களேன், அல்லாஹ் தஆலா எப்படி குர்ஆனில்
வர்ணித்து சொல்லுகிறானோ, எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணித்து சொல்லுகிறாங்களோ அதை அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு கை இருக்குன்னு சொல்றாங்களா, அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குன்னு சொல்றாங்களா, அல்லாஹ்வுக்கு கண் இருக்குன்னு சொல்றாங்களா, அல்லாஹ்வுக்கு பாதம் இருக்குன்னு சொல்றாங்களா, அல்லாஹ் பேசுகிறார் என்று சொன்னா நீங்க என்ன செய்யணும், அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். இது அதுல என்ன செய்யக்கூடாது, எதையும் ஒப்பாக்கியோ அதற்கு ஏதாவது உவமானங்களோ அதுல ஏதாவது திரித்து என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அதுக்கு திரித்து எதை என்ன செய்யக்கூடாது, சொல்லவும் கூடாது. அல்லாஹ் கேட்கிறான்னா கேட்கிறான், அல்லாஹ் பாக்குறான்னா பாக்குறான், அல்லாஹ் சிரிக்கிறான்னா சிரிக்கிறான், அல்லாஹ் அடிவானத்திற்கு இறங்கி வருகிறானா வருகிறான், அல்லாஹ் பெருமை கொள்கிறான், அல்லாஹ் கோபம் கொள்கிறான், இரக்கம் காட்டுகிறான். இப்படி தன்னுடைய பண்பை பற்றி அல்லாஹ் பேசினால் நம்ம அப்படி என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுல என்ன செய்யக்கூடிய எந்த ஒரு உதாரணமோ அதுல ஏதாவது தெரிவித்தோ அதுக்கு ஏதாவது ஒப்புவமானவர்கள் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வலில்லாஹி அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஉ பிஹா. அல்லாஹ்வுக்கு அழகிய பேர் இருக்கிறது, அதை கொண்டு நீங்க நினைச்சு அவனை அழையுங்க. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. நாம் அந்த பாடத்தை வந்து உங்களுக்கு நடத்திருக்கிறான்னு தெரியல, இருந்தாலும் ஒரு சில நினைவூட்டலுக்காக நான் சொல்லுகிறேன். அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் இருக்குங்கிறது முதல் சப்ஜெக்ட். அடுத்து சிஃபத். பேரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படி சொன்னா, அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் வந்து 99 திருநாமங்கள் இருக்கிறது. நம்ம சிறு வயசுல நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் இருக்கிறது. அதுல மனப்பாடம் செய்த மாணவர்களும் இதுல இருப்பாங்க, மாணவிகள் இருப்பாங்க. மனப்பாடம் செய்த மக்களும் இருப்பாங்க. ஆனா ஒரு சில பேர்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒரு இப்ப இந்த வகுப்புல கலந்திருக்கக்கூடிய எல்லாத்துட்டையும் வந்து அல்லாஹ்வுடைய பெயர்கள் எத்தனை கேட்டா 99 பேரு சொல்லிருவீங்க. அதுல ஏதாவது உங்களுக்கு தெரிந்த பேருன்னு சொன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேராவது உங்களால நினைச்ச முடியும், சொல்ல முடியும். ஆனால் இந்த பெயரை வந்து நம்ம லைஃப்ல நம்ம அப்ளை பண்ணிருக்கிறோமா? அப்படின்னா என்னது, அந்த பெயரை சொல்லி அல்லாஹ்வை நம்ம அழைத்திருக்கிறோமா? ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அல்லாஹ்வுக்கு அழகிய பேர் இருக்கிறது. ஃபதுஉ பிஹா. அதை கொண்டு அவனை அழையுங்கள் அப்படின்னு சொல்றான். நம்ம என்ன நிறைய நேரங்கள் நம்ம எப்படி அல்லாஹ்வை அழைத்திருப்போம்? அல்லாஹ், யா ரப். இங்க அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது அவனுடைய பெயர்களை சொல்லி நீங்க என்ன செய்யுங்க, அழையுங்க. அப்ப இது ஒரு தனி சிறப்பு. அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அழைப்பது என்பது அது அல்லாஹ்விடத்துல ஒரு அந்தஸ்தை பெற்றுத் தரக்கூடிய, ஒரு நெருக்கத்தை பெற்றுத் தரக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. அதனாலதான் உலமாக்கள் சொல்லுவாங்க, நீங்க வந்து அல்லாஹ்வுடைய 99 பெயர்கள் இருக்கிறது. அந்த 99 பெயர்களுக்கு பின்னாடி 99 பண்புகள் இருக்கிறது. அந்த பண்புகள்ல ஒவ்வொரு அம்சம் உங்களுக்கு சொல்லப்படுது. உதாரணத்துக்கு சொல்லப் போனா, சலாம். சலாம்ங்கிறது அல்லாஹ்வுடைய ஒரு பெயர்ல ஒரு பெயர். அப்ப மனிதனுக்கு மன அமைதி இல்லாம போகும் பொழுது, மனிதனுக்கு வந்து நெருக்கடியான ஒரு வாழ்வு ஏற்படும் பொழுது, கஷ்டமான நிலை ஏற்படும் பொழுது, அவன் எதிர்பார்க்கிறது என்ன? எனக்கு ஒரு மன அமைதி வேணும், எனக்கு ஒரு மன ராகத்து வேணும் அப்படின்னு ஆசைப்படுறான். அப்ப அவன் எப்படி அழைக்கலாம்? சலாம், அமைதி அளிப்பவனே, அமைதி அளிப்பவனே, சாந்தி அளிப்பவனே, எனக்கு என்ன செய், அமைதியை கொடு. இப்படி அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி நம்ம அழைக்கலாம். நாம் பாவம் செஞ்சிருக்கிறோம், நிறைய பாவங்களை செஞ்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், சொல்ல முடியாது. நம்முடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை காட்டிலும் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம் என்னன்னா, அது பாவமா தான் இருக்கும். அப்போ இந்த பாவம் செய்தல இருந்து அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கும்போது கூட எந்த ஒரு பேரை சொல்லி கேட்க சொல்றாங்க பாருங்க உலமாக்கள். யா கஃபார், பாவங்களை மன்னிக்க கூடியவனே, என்னுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. யா ரஹ்மான், இரக்கம் அளிப்பவனே, இரக்கம் காட்டுபவனே, என் மீது என்ன செய், இரக்கம் காட்டு. எவ்வளவு ஒரு விஷயம் பாருங்களேன். அதே மாதிரி இன்னைக்கு முஸ்லிம் சமூகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்குள்ள இன்னைக்கு மாட்டி தவிக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்கள் ஏதாவது ஒரு நிலையில துன்புறுத்தப்பட்டு ஏதாவது ஒரு நெருக்கடியில மாட்டிக்கொண்டு தவிக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இப்படியான ஒரு கட்டத்தில் ஒரு முஸ்லிம் இருக்கிற பொழுது அப்ப அல்லாஹ்வை அழைக்கிறது கூட ஒரு பேரை சொல்றான் பாருங்க, ஜப்பார். அதே மாதிரி ஜப்பார், அடக்கி ஆள்பவனே சொல்றாங்க, அடக்கி ஆள்பவனே, எங்களை அடக்கக்கூடிய, எங்களை அடிமைப்படுத்தக்கூடிய இந்த மனிதர்களையும் நீதான் அடக்கி ஆளக்கூடியவன். உன்னுடைய அந்த ஆற்றலை இந்த மனிதர்கள் மீது நினைச்சு நீ காட்டு கேட்கலாம். இப்படி ஒவ்வொரு பெயரையுமே நமக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி அழைக்க சொல்லி நமக்கு குர்ஆனின் மூலமாக நமக்கு அல்லாஹ் தஆலா கட்டளை இடுகிறான். ஆனா நம்ம என்ன செய்யறது இல்ல, அதை நம்ம பற்றி சிந்திக்கிறது இல்ல. அப்ப இந்த சப்ஜெக்ட வந்து நம்ம முக்கியமா வழங்கணும்.
அப்ப அல்லாஹ் தஆலா இங்க சொல்ல காரணம் என்ன? அப்ப அவனுக்கு அழகிய பேர்கள் இருக்கிறது, அதை கொண்டு நம்ம என்ன செய்யணும்? அவனை அழைக்கணும் அப்படிங்கிறதா. அழைக்கிற பொழுது கூட அது அவனுக்கு மட்டுமே உரித்தானது. அதுல எந்த விஷயத்திலையும் என்ன செய்யக்கூடாது? யாரையும் என்ன செய்யக்கூடாது? கூட்டு சேர்க்கக்கூடாது. அதுல யாரை என்ன செய்யக்கூடாது? இணையாக்கவும் கூடாது. அது அவனுக்கு மட்டுமே உரித்தானது என்ன செய்யணும்? நம்ப வேண்டும். அப்ப முதல் அம்சம் தௌஹீதுல் அஸ்மாஇ வ சிஃபாத்துல முதன்மையான அம்சம் என்னன்னா, அஸ்மா பெயர்கள். இஸ்முங்கிற வார்த்தையிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டது அஸ்மா. அப்ப இஸ்முன்னா பெயர், அஸ்மான்னா பெயர்கள். அப்ப இந்த பெயர்களில 99 பெயர்களில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்த வேண்டும். அது அவனுக்கு மட்டும் உரித்தானது. அதனாலதான் உலமாக்கள் சொல்லுகிறாங்க, அல்லாஹ்வுடைய பெயர்களை பொறுத்தவரைக்கும் இஸ்மன் முசம்மன். அல்லாஹ்வுக்கு அந்த பேர் இருக்கு இல்லையா? அந்த பெயரிலும் அழகு, பேர் சூட்டப்பட்டவன் அழகுன்னு சொல்லுவாங்க. இதுதான் அல்லாஹ்வுக்கும் படைப்புக்குள்ள வித்தியாசம். அல்லாஹ்வுக்கு சூட்டப்பட்ட அந்த பேர் இருக்கா இல்லையா? மனிதனுக்கு சூட்டப்பட்டுகிட்டு இருந்த பேர் இருக்கா இல்லையா? வித்தியாசப்படுகிறது. அல்லாஹ்வுக்கு வந்து அந்த 99 பேர் இருக்குன்னு சொன்னா, அந்த பெயரும் அழகு. அந்த பேர் யாருக்கு சூட்டப்பட்டிருக்கிறதோ அவனும் அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் கூட உங்களுக்கு நான் சொல்லிதான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. இன்னைக்கு நம்மள எல்லாருக்கும் பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கிறது. பெயர் எதற்காக வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு அழைப்புக்காக வேண்டி, ஒரு அடையாளத்திற்காக வேண்டி என்ன செய்யப்படுகிறது? பெயர் வைக்கப்படுகிறது. ஒரு அழைப்புக்காக வேண்டியும், ஒரு அடையாளத்திற்காக வேண்டி இன்னைக்கு என்ன செய்யப்படுது? பெயர் வைக்கப்படுகிறது. ஆனா இன்னைக்கு நம்ம வைக்கிற பேர்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அந்த பேருக்கும் அவருக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது. ஆனா அப்படித்தான் இன்னைக்கு பேர் வைக்கிறோம். இன்னும் சில பேர் நம்ம முஸ்லிம்களே பாத்தீங்கன்னு சொன்னா, அர்த்தம் இல்லாத பேர்கள்லாம் வைக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்கு. இப்படிலாம் பேர் இருக்குதான்னு சொல்லி மக்கள் கொண்டு வந்து நம்மகிட்ட கேட்கும் போதுதான் தெரியுது, இப்படி எல்லாம் பேர் இருக்குன்னு சொல்லி. வித்தியாசமா இருக்கணும். ஃபேமிலியோட ஒத்து போகணும். பாப்பா அம்மாவுடைய பெயரோட ஜாயின்ட் இருக்கணும். இப்படி குடும்ப பெயரோட ஜாயின்ட் இருக்கணும். இப்படின்னு சொல்லி ரொம்ப வித்தியாசமான பெயர்கள் எல்லாம் இன்னைக்கு வைக்கக்கூடிய நிலை பார்க்கிறோம். சரி. இன்னும் சில பேர் என்ன செய்றாங்கன்னா, சில பண்புகளை உள்ளடக்கி சில பெயர்கள் வைக்கிறாங்க. அந்த பெயர்கள்ல பண்பு பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த பெயர் வந்து அவங்களுக்கு அழகான முறையில் சூட்டப்பட்டிருக்குதா? அந்த பெயரும் பண்பு அவங்களுக்கு உரித்தானதா இருக்குதான்னு கேட்டா, உண்மையில என்ன செய்யாது? இருக்காது. பெயர் அழகா இருக்கும். ஆனால் அந்த பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பண்பு அவருக்கு இருக்கான்னு கேட்டா கிடையாது. இது அல்லாஹ்வுக்கும் மனுஷனுக்குள்ள உள்ள வித்தியாசம். நல்லா விளங்கிக்கோங்க. நம்ம அல்லாஹ் அஸ்மாஇ சிஃபாத்த பத்தி படிக்கலன்னு சொன்னா, அதுல ஒரு சப்ஜெக்ட் தான் இது. அப்போ இங்க எப்படி வித்தியாசப்படுத்துறோம்னா, என்னதான் மனிதனுக்கு அழகான பெயரை சூட்டினாலும் சரி, என்னதான் அது அர்த்தமுள்ள பண்புகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு பெயராக இருந்தாலும் சரி, அல்லது யாருக்கு அதை சூட்டி இருந்தாலும் சரி, அது ஒருபோதும் அவர்களுக்கு என்ன செய்யாது? அந்த பண்பை கொடுக்கவே கொடுக்காது. ஆனால் அல்லாஹ் தஆலா தனக்கு ஒரு பெயர் இருக்கு என்று சொல்லுகிறான் என்று சொன்னால், அது அவனுக்கு மட்டுமே உரித்தானது. அந்த பெயரும் அழகாக இருக்கும். அந்த பெயர் யாருக்கு சூட்டப்பட்டிருக்கிறதோ அவனும் அழகு. அப்ப அவனுக்கு உரித்தானதுதான் அது. அவனுக்கு உரித்தானது அது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்னைக்கு மனுஷங்கள்ல நெறைய பேர் வச்சிருக்கிறோம். நம்மள்ல பலரும் பல பேர் இருக்குது. இப்ப இந்த கிளாஸ்லயே பாத்தீங்கன்னு சொன்னா, 10 பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேருக்கு பின்னாடி சில பண்புகளை உள்ளடக்கக்கூடிய ஒரு பேர் இருக்கும். ஆனால் இந்த பண்புகளை உள்ளடக்கிய பேருக்குரிய அந்த சிறப்புக்குரியவர் நாம் இருக்கிறோம்னு கேட்டா, நம்ம இருக்க மாட்டோம். அப்படித்தானே? பேர் அழகா இருக்கும். அ அந்த அந்த பெயருக்குரிய அந்த பண்புகளுக்குரியவராக நாம இருக்கிறோம்னு கேட்டா கிடையாது. இங்க தான் வித்தியாசப்படுகிறது. அல்லாஹ்வுக்கும் அடியானுக்குள்ள வித்தியாசம் இது. அப்போ அல்லாஹு தஆலா தனக்கு என்னென்ன பெயர் இருக்கு என்று சொல்லுகிறானோ, அந்த பெயர் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பெயர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பண்புகளை அப்படியே நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதுல அவனை மட்டும் ஒருமைப்படுத்த வேண்டும். அதான் தௌஹீதுல் அஸ்மா. தௌஹீதுல் அஸ்மா. இப்போ சிஃபாத்னா என்னங்க? சிஃபாத்னா பண்பு. பண்புகள் அவனுக்கு மட்டும் உரித்தானது. பண்புன்னா என்ன? இந்த பெயர்கள் அல்லாத சில பண்புகள் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலும் சரி, ஹதீஸிலும் சரி சொல்லப்பட்டிருக்கு. நல்லா விளங்கிக்கோங்க. பெயர்களை தவிர்த்து பெயர்களை தவிர்த்து பண்புகள் மட்டுமே குர்ஆனிலும் சுன்னால என்ன செய்யப்பட்டிருக்கும்? சொல்லப்பட்டிருக்கும். அத அப்படியே நம்ம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பண்பு அவனுக்கு மட்டுமே உரித்தானது நம்ப வேண்டும். ஏன்னா, இந்த சமூகத்துல இந்த இஸ்லாமிய சமூகத்தில் இஸ்லாத்தின் பெயரால் வழிகட்ட பிரிவுகள் உருவானதற்கான காரணமே இந்த சப்ஜெக்ட் எல்லாம், இந்த பகுதியில தான். இஸ்லாமிய சமூகத்தில் சில இஸ்லாமிய வேடதாரிகள் முஸ்லிம் என்று தங்களை அடையாளம் காட்டிக்கொண்டு முஸ்லிம்களாக தங்களை பெயர் வைத்துக் கொண்டு இன்னைக்கு சமூகத்துல உலா வருகிறார்கள். முஸ்லிம்ங்கிற பெயர்ல இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாங்கன்னு சொன்னா, அதை இந்த பகுதியில் இருந்து நல்லா விளங்கிக்கும். ஆனா தங்களை முஸ்லிம்களாக காட்டிக் கொள்வாங்க.
நீங்க எடுத்து பாருங்க வரலாற்றுல, இஸ்லாம் வரலாற்றில் இஸ்லாத்தில் தோன்றிய வழிகேட்ட பிரிவுகள் எதன் மூலமாக வழிகேட்டு போனாங்கன்னு சொன்னா, இந்த பகுதியில இருந்து அவங்க என்ன செஞ்சாங்க வழிகேட்டு போனாங்க. அல்லாஹ்வுக்குரிய அந்த பெயர்களையும் பண்புகளையும் சரியாக புரியாம, அதை சரியா விளங்காம, சரியாக விளங்காம, அந்த அதுல ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி, சிந்தனை ரீதியாகவும், அறிவு வந்து அதுல உட்படுத்தி என்ன செஞ்சாங்க? இஸ்லாத்துல மிகப்பெரிய ஒரு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணாங்க. அதனாலதான் இவர்கள் எல்லாம் இஸ்லாத்துல வழிகேட்ட பிரிவுகள் சொல்லி என்ன செய்யப்பட்டாங்க? காணப்பட்டாங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்வதாக இருந்தால், முஅத்தசிலாக்கள் அவர்கள் உருவாவதற்கு அவர்கள் வந்து இஸ்லாத்தில் வழிகட்ட பிரிவுகள் என்று சொல்லப்பட காரணம் என்ன? அல்லாஹ்வுக்குரிய பெயர்களையும் பண்புகளையும் சரியாக என்ன செய்றவங்க புரியவில்லை. அதான் விஷயம். முஅத்தசிலாக்கள், ஜஹ்மியாக்கள் இது போன்ற மிகப்பெரிய கூட்டம். இவங்கெல்லாம் இஸ்லாத்தின் பெயரால் வழிகட்ட கூட்டங்கள் இவங்கெல்லாம். ஆனா இஸ்லாத்துல இருப்பாங்க. அந்த அவங்க சிந்தனை என்னன்னா, அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ்வுடைய பெயர்களையும் பண்புகளையும் சரியாக என்ன செய்யல புரியறதில்ல. அவங்க என்ன செஞ்சாங்க? தன்னோட சிந்தனை முற்படுத்தினாங்க. இன்னைக்கு அதே மாதிரி கூட்டம் தான் இன்னைக்கு நம்ம சமூகத்துல இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தனக்கு இன்ன பண்பு, இன்ன பெயர் இருக்குன்னு சொன்னா, அது அப்படி சிந்தனை கொண்டு வர்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல வந்து தனக்கான பேரு, பண்பு இருக்குன்னு எப்படி சொல்றானோ, அத அப்படி ஏற்றுக்கொள்ளணும். ஆனா, இன்னைக்கு பெரும்பான்மை மக்கள் எத முற்படுத்துறாங்கன்னு சொன்னா, தன்னோட சிந்தனை முற்படுத்துறாங்க. எப்படி? அறிவுக்கு பொருந்தல, இது ஏற்றுக்கொள்ளக் கூடாது. உதாரணத்துக்கு சொல்லுங்களேன். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்ட்ட வந்து ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். இன்னைக்கு அதே மாதிரி இருக்கு பாருங்க. எப்படி கேள்வி கேட்கிறான் பாருங்க. ஆஹ் வந்து கேள்வி கேட்கிறார். எப்படி கேட்கிறாங்கன்னா, அல்லாஹ் அரிசின் மேல் எப்படி இருக்கிறான் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். அல்லாஹ் அரிசின் மீது எப்படி இருக்கிறான்? எப்படி? அரிசி இஸ்தவா கைஃப இஸ்தவா, எப்படி அல்லாஹ் தஆலா அரிசின் மேல் இருக்கிறான் என்று கேள்வி கேட்கிறார். இமாம் மாலிக் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அதுக்கு பதில் கொடுக்குறாங்க. அரிசின் மேல் இருக்கிறார் என்பது وقال كيف من அப்போ இமாம் அதற்கு பதில் கொடுக்கிறாங்க. அரிசின் மேல் அல்லாஹ் இருக்கிறார் என்பது அறியப்பட்ட விஷயம். எப்படி இருக்கிறார் என்பது அறியப்படாத விஷயம். நம்பிக்கை கொள்வது வாஜிபாகுன்னாங்க. அது பற்றி கேள்வி கேட்பது பித்அத்தாகுன்னு சொன்னாங்க. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் வந்து கேள்வி கேட்கிறாங்க. எல்லாம் வந்து அரிசின் மேல் இருக்கிறான்னு சொல்றாங்களே, அது எப்படி அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. உடனே இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் எவ்வளவு அழகா பதில் சொல்றாங்க பாருங்க. வகால கைஃப் மின் கைர மக்லூலின் வல் இஸ்தவாஉ மின்ஹு கைர மஜ்ஹூலின் வல் ஈமான் பிஹி வாஜிபுன் வஸ்ஸுஆல் அன்ஹு பித்ஆ அப்படின்னா அழகா சொல்லி முடிச்சிட்டாங்க. அல்லாஹ் அரிசின் மேல் இருக்க என்பது அறியப்பட்ட விஷயம். எப்படி இருக்கிறார் என்பது அறியப்படாத விஷயம். அதன் மீது நம்பிக்கை கொள்வது வாஜிபாகும். இப்படி ஒருத்தர் கேள்வி கேட்கறது பித்ஆத்தான் சொல்லிட்டு போயிட்டான். சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டான். இன்னைக்கு நம்ம கூட்டத்துல நம்மளோட இருக்கக்கூடிய சில கூட்டம் இப்ப இடையில சொன்னது உங்களுக்கு ஏதாவது புரியல, நீங்க கேள்வி கேட்கலாம். இடையில சில கால் வந்தனால கொஞ்சம் இதாயிருச்சு. உங்களுக்கு ஏதாவது விடுபட்டுச்சா? உஸ்தாத், சொல்லுங்க. மூத்தசிலாக்கள் வந்து அல்லாஹ்வோட அந்த அஸ்மாவுல் சிஃபத்துல வந்து அவங்க வேறுபட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. எதனால அவங்க எந்த பாயிண்ட்ல அவங்க வேறுபட்டாங்க? இமாம் அபு ஹனீஃபா இருக்காங்க இல்லையா? உம் அபு ஹனீஃபாவுடைய காலகட்டத்துல முஅத்தசிலாக்கள் வந்து ரொம்ப அறிவுக்கு முற்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதாவது இப்ப நம்ம உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றோமே, குர்ஆன் வந்து படைக்கப்பட்டதா இறக்கப்பட்டதா? சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. குர்ஆன் படைக்கப்பட்டதா? இறக்கப்பட்டதுதான். நம்ம எவ்வளவு தெளிவா சொல்றோம், இறக்கப்பட்டது தானே. ஆனால் இந்த முஅத்தசிலாக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? குர்ஆன் வந்து படைக்கப்பட்டது. அப்ப என்னன்னா, இறைவன் அதை இறக்கி இருக்கிறத திருமறை குர்ஆன் அழகா சொல்லி காட்டுறான். நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா?
ஆமா. நமக்கு தெரிஞ்ச வசனம் எல்லாருக்குமே தெரியும். தனஸ்ஸலல் இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர். அல்லாஹ் சொல்லிட்டான். இந்த திக்ரை நாம் தான் இறக்கி இருக்கிறோம்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. ஆனால் இந்த முஅத்தஸிலாக்கள் தங்களுடைய அறிவுக்கு என்ன செஞ்சாங்க? ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். அல்லாஹ்வுடைய பெயர்கள், பண்புகளை எப்படிங்கிறதுக்கு நான் அடுத்து விளக்கம் கொடுப்பேன் இன்ஷா அல்லாஹ். அப்போ ஒரு குர்ஆன விஷயத்தில் கூட குர்ஆன் படி நடக்காம தன்னுடைய சிந்தனை என்ன செஞ்சாங்க? முற்படுத்தினாங்க. அதனால அபூ ஹனீஃபா அவங்களுடைய காலகட்டத்துல வந்து என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துச்சாம். அந்த போராட்டத்தினுடைய விளைவு என்ன தெரியுமா? அப்போ வந்து அபூ ஹனீஃபா வந்து அவங்க அ ஒரே ஒரு நிமிஷம். அப்ப அவங்களுடைய காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, அ இந்த முஅத்தஸிலாக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பத்த உண்டு பண்ணாங்க. அறிவுக்கு முக்கியத்துவம் குடுத்து, குர்ஆன் சுன்னாவை விட அறிவு தான் எனது முக்கியமானதுன்னு சொல்லி என்ன செய்ய மக்கள்ட்ட விதைச்சாங்க. ஆனா இந்த இமாமு சுன்னா என்று சொல்லப்பட்ட அஹ்மது இப்னு ஹம்பல் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்ககிட்ட போய் பேசுறாங்க. ஆனால் அப்போது அந்த ஆட்சியாளர், அப்போது ஆட்சி செஞ்ச அந்த ஆட்சியாளர் வந்து முஅத்தஸிலாக்களுக்கு சார்பா இருந்தார். அதனால இவரு பேச்சு எடுபடலாங்க. ரொம்ப ஒரு போராடி பார்த்தாரு. ஆனா கடைசியில இமாமே என்ன செஞ்சுட்டாங்க? சிறையில அடைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. அப்போ அவருடைய காலத்துல வந்து அந்த ஆட்சியாளர் வந்து அவங்களுக்கு முஅத்தஸிலாக்களுக்கு சார்பா இருந்ததுனால, இமாமுடைய அந்த பேச்சு இமாமுடைய அந்த பேச்சு வெளி வராமலேயே அவர் என்ன செஞ்சுட்டாங்க? சிறையில அடைச்சுட்டாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் போகுது. அதற்கப்புறம் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, ஒரு நல்ல ஒரு ஆட்சியாளர் வர்றாரு. இவர் சிறையில இருக்கிறத பார்க்கிறாரு. பார்த்துட்டு, "என்ன இமாம் நீங்க இங்க இருக்கிறீங்க?" இமாமு சுன்னா நல்லா விளங்கிக்கோங்க. மிகப்பெரிய இமாம் இவங்க. இமாமு சுன்னா என்று அழைக்கப்பட்ட இமாம் அஹ்மத் பின் ஹம்பல். இவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா, ஆ திருப்பி போய் அந்த 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 இமாம் வந்து சிறையில பார்த்த உடனேயுமே அந்த ஆச்சரியப்படுறாரு. "இமாம் நீங்க என்ன இங்க?" அப்படின்னு கேட்கும்போது, அப்ப அவர் நடந்த நிலவரத்தெல்லாம் சொல்றாரு. இந்த மாரி குர்ஆனை இவர்கள் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, அறிவுக்கு முற்படுத்தி, குர்ஆன் வந்து படைக்கப்பட்டதுன்னு சொல்லி மக்களை ஏமாற்றி, என்னுடைய சொற்களை வெளியில என்ன செஞ்சாங்க, கொண்டு வர முடியாம என்ன செஞ்சுட்டாங்க, என்ன சிறையில அடைச்சுட்டாங்கன்னு சொல்லி, நடந்த நிலவரத்தெல்லாம் என்ன செய்றாங்க சொல்றாங்க. உடனே அந்த ஆட்சியர் என்ன பண்றாரு சொன்னா, "அப்படி என்றால், நீங்கள் இத என்ன செய்யுங்க, மக்களுக்கு மத்தில நிரூபிச்சு காட்டுங்க." அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, அந்த ஆட்சியாளர் வந்து இமாம்ட்ட சொல்றாங்க. அப்ப முஅத்தஸிலாக்கள் வர்றாங்க. முஅத்தஸிலாக்கள் வந்து அ இமாம் இமாம்ட்ட வந்து ஒரு வாதம் பண்றாங்க. வாதத்தினுடைய முடிவு என்ன ஆயிட்டு தெரியுமா? வாதத்தினுடைய முடிவு என்ன ஆச்சுன்னா, இமாம் அங்கே வெற்றி பெறுகிறான். ஹக் ஏதா தானே வெற்றி பெறும். அந்த அந்த ஆட்சியாளர் வந்து நேர்மையான ஆட்சியாளரா இருந்ததுனால, நீங்க உங்க இருதரப்பினுடைய வாதத்த கொண்டு வாங்க. நீங்க படைக்கப்பட்டது சொன்னா, அதுக்கு ஆதாரத்த கொண்டு வாங்க. நீங்க இறக்கப்பட்டது சொன்னா, அதுக்கு ஆதாரத்த கொண்டு வாங்கன்னு சொல்லும் பொழுது, அல்லாஹ் தஆலா அங்க ஹக்க ஜெயிக்க வைக்கிறான். அப்ப முஅத்தஸிலாக்கள் என்ன செய்யப்படுறாங்க? அவங்க வந்து அங்க தோற்கடிக்கப்படுகிறாங்க. அவங்க சிந்தனை தவறுன்னு சொல்லி அங்க மக்களுக்கு மத்திய நிரூபிக்கப்படுகிறது. அதனால முஅத்தஸிலாக்கள் அங்க நினைச்சு வெளியேற்றப்படுகிறாங்க. இந்த 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 இமாம் அந்த மக்களுக்கு மத்தியில எந்த ஒரு குற்றம் இல்லாதவர் என்று நிரூபிக்கப்படுகிறார். கடைசியில அதுல கூட ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் உண்டு தெரியுமா அதுல? மக்கள்லாம் கேட்கிறாங்க. இமாம், நீங்கள் அப்போது உங்களை இந்த மக்கள் நடத்திய இந்த முஅத்தஸிலாக்கள் நடத்திய விதம் வேறு. உங்களுடைய சொற்கள வெளிய கொண்டு வர விடாம உங்கள சிறையில அடைப்பதற்காக வேண்டி தெருக்கள்ல உங்கள கட்டி இழுத்துட்டு போனாங்களே! ஏன் இமாம் நீங்க அவங்கள ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறீங்க? உங்கள எவ்வளவு துன்புறுத்துனாங்க? எவ்வளவு கஷ்டப்படுத்துனாங்க? தெருக்கள்ல உங்கள இழுத்து செல்கிற பொழுது, உங்களுடைய மனநிலை பார்க்கும்போது எங்களுக்கே மிகப்பெரிய ஒரு கவலை தந்தது. ஆனால், நீங்கள் அந்த மக்கள பார்த்துட்டு எதுவுமே சொல்லாம போறீங்களே! என்று மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க. ஆனா, இமாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அதான் உலகத்திலே மிகப்பெரிய விஷயம். ஒரே ஒரு வசனத்த மட்டும் அவர் சொல்றாரு பாருங்க. "ஃபமன் அஃபா" அழகான ஒரு வசனம் இது. அவர் சொல்றாரு, "நான் அந்த நேரத்தில் அந்த மக்களை எனக்கு தண்டிப்பதற்கான அதிகாரம் இருந்தது. என்னை அவர்கள் கழுத்துல பிடிச்சு தெருக்ல இழுத்துட்டு கொண்டு போய் என்னை சிறையில அடைச்சாங்கல்ல. அப்படி அடைக்கும் பொழுது எனக்கு எவ்வளவு வலி, வேதனை இருந்திருக்கும். ஆனால், இந்த நேரத்தில் ஒரே ஒரு வசனம் மட்டும் என்னுடைய நினைவுக்கு வருகிறது, என்னுடைய சிந்தனைக்கு வருகிறதுன்னு" சொல்லி ஒரு வசனத்த ஓதி காட்டுறாரு. "வமன் அஃபா வஅஸ்லஹ ஃபஅஜ்ரஹு அலல்லாஹ்" அப்படின்னாங்க. அழகான வசனம் இது. குர்ஆனுடைய 42வது அத்தியாயத்தினுடைய 40வது வசனம். அழகான வசனம் இது. இந்த வசனத்த ஓதி காட்டுன உடனேயுமே பெரிய ஆச்சரியம். என்ன இந்த நேரத்துல வசனத்த சொல்றாரு பார்த்தா, ஃபமன் அஃபா வஅஸ்லஹ ஃபஅஜ்ரஹு அலல்லாஹ். எவர் அதனை மன்னித்து சமாதானம் செய்கிறாரோ, அவருக்குரிய நற்கூலி அல்லாஹ்விடம் இருக்கிறது. அவர் சொல்றாரு, நான் எனக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டேன்? நான் சமாதானப்படுத்திக்கிட்டேன். நான் உங்கள மன்னிச்சுட்டேன்.
எனக்குள்ள சமாதானப்படுத்தி நான் அவர்களை மன்னித்து விட்டேன், எனக்கான கூலி அல்லாஹ்விடத்துல இருக்குன்னு சொல்லி ஒரு வசனத்தை மேற்கோள் காமிச்சு என்ன செய்றாரு, அந்த இடத்துல இருந்து அவர் என்ன செய்றாரு, நகருகிறார். அப்ப இங்க நமக்கு 2 செய்தி ஒண்ணு இருக்கு. இது ஒரு சம்பவம். ஆனால இந்த இடத்துல முஅத்தஸிலாக்கு நடந்து கொள்ளக்கூடிய விதம் என்ன? சிந்தனையை முற்படுத்தலாம். அதே மாதிரிதான் அல்லாஹ்வுடைய பெயர்கள்ல என்ன செஞ்சாங்க? சிந்தனை முற்படுத்துறாங்க. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன்ல, இமாம் மாலிக் கிட்ட வந்து ஒரு சஹாபி ஒருத்தர் கேள்வி கேட்டாரு. எப்படி கேள்வி கேட்டாரு? அல்லாஹ் அரிசின் மேல் இருக்கான் என்ன? அது எப்படி? அவங்க கேட்கிறாங்க. இன்னைக்கு நம்ம மக்களும் கேட்கிறாங்க. இந்த சிந்தனை தான் இன்னைக்கு விதைக்கப்பட்டிருக்கு. ஒரு காலத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு கூட்டம் அல்லாஹ் வந்து 7வது வானத்துல முதல் வானத்துக்கு இறங்கி வருகிறான் அப்படிங்கிறதுலே வந்து நம் மக்களு எப்படி நம்பிக்கை, எப்படி அல்லாஹ் 7வது வானத்துல இருந்து முதல் வானத்துக்கு இறங்கி வரணும் எப்படி? அப்ப அரிசி காலியாயிருமா இல்லையா? இப்படி கேள்வி கேட்கிறான். அப்போ இங்க என்ன முற்படுறாங்க? சிந்தனையை முற்படுத்துறாங்க. இப்ப நான் உங்களுக்கு முன்னாடி இப்ப சேர்ல உட்கார்ந்து நான் பேசிட்டு இருக்கிறேன். இப்ப நான் சேர் விட்டு போயிட்டு அந்த சேர் காலியான ஆயிரும். இந்த மாதிரி யாரை யூகிக்கிறாங்க? அல்லாஹ்வை யூகிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பண்பை யூகிக்கிறாங்க. அல்லாஹ் அரிசில இருந்து இறங்கி வந்துட்டா அப்ப அந்த அரிசி காலியாயிரும்ல. இப்படித்தான் சிந்தனையை முற்படுத்துறது. அறிவை முற்படுத்தி அல்லாஹ்வுடைய பண்பை நிராகரிக்கிறது. இப்படித்தான் முஅத்தஸிலாக்கள் என்ன செஞ்சாங்க? நிராகரிச்சாங்க. ஜாமியாக்கள் என்ன செஞ்சாங்க? நிராகரிச்சாங்க. அவங்க என்னென்ன பண்புகளை சொல்லி நிராகரிச்சாங்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்புல உங்களுக்கு நான் நினைச்சேன் அதை நான் உங்களுக்கு பாடமாக கொடுக்கிறேன். அப்போ இப்படி அல்லாஹ்வுடைய பெயருக்குரிய அந்த பண்புக்குரிய அந்த சிஃபத்துக்குரிய அந்த விஷயங்களை அல்லாஹ்வுக்கு கொடுக்காம அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதுல குறிப்பாக சொல்ல போனா மனிதனை மாறி உதாரணம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எப்படி இது சாத்தியமாகும்? அல்லாஹ் இல்லைன்னு போயிட்டா எப்படி? இப்படி என்ன செஞ்சாங்க? தன்னுடைய அந்த சிந்தனையை இதுல என்ன செஞ்சாங்க? புரிந்து கொள்ள முற்பட்டதன் காரணமாகத்தான் அந்த கூட்டம் மிகப்பெரிய ஒரு வழிகேட்டையும் சீர்கேட்டை என்ன செஞ்சாங்க? தங்களுடைய இதுல அனுபவிச்சாங்கிறத பாக்குறோம். அதனாலதான் இவர்களை இமாம்கள் எல்லாம் அடையாளம் காட்டினார்கள். இவர்களை வழிகேடர்கள். இவங்களை யாரு? வழிகேடர்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நம்ம கூட்டத்துல பாருங்களேன், இஸ்லாத்துல மிகப்பெரிய கூட்டம் ஹவாரிஜின்கள். அவர்களிருந்து பிரிந்து வரக்கூடிய அவங்களிலிருந்து பிரிந்து வந்ததுதான் இந்த முஅத்தஸிலாக்கள். இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய இந்த கூட்டம், இன்னைக்கு நம்ம ஊர்களிலே வந்து இருக்கக்கூடிய சில சில கூட்டங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஷியாக்கள் பாக்குறோமா இல்லையா? இவங்கெல்லாம் எப்படி இப்படித்தான் சிந்தனையை முற்படுத்தி அல்லாஹ்வுடைய அந்த பண்புகளை என்ன செஞ்சாங்க? பெயர்களை நிராகரிச்சாங்க. இப்படி நிராகரிச்சனால இவங்களை இஸ்லாத்தினுடைய உலமாக்கள் என்ன செஞ்சாங்க? இவர்கள் வழிகட்ட பிரிவுன்னு சொன்னாங்க. அந்த சிந்தனை வந்து விடக்கூடாது. அதனாலதான் இந்த சப்ஜெக்ட் நம்ம தெரிய படிக்கிறோம். அவங்க தொழுவாங்க, நோன்பு பிடிப்பாங்க, எல்லா அமலும் செய்வாங்க. எல்லாம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? அல்லாஹ்வுக்குரிய பண்பையும் அல்லாஹ்வுக்குரிய பெயரையும் சரியான முறையில் விளங்காதப்போ அவங்களுடைய அமல்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? நம்ம அதான் சொன்னோம். அக்கீதா சரியில்லை என்று சொன்னால் அமல் என்ன செய்யப்படாது? ஏற்றுக்கொள்ளப்படாது. அது எந்த ரீதியிலையும் எந்த விஷயத்துல என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ் வந்து அல்லாஹ்வுடைய எந்த ரீதியிலுமே அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய பண்புகளுக்கு போய் நம்முடைய சிந்தனை முற்படக்கூடாது. பண்புகளை பாருங்களேன். உங்களுக்கு ஒரு சில பண்புகளை சொல்ற பாருங்களேன். பண்புகள் சார்ந்த விஷயத்தை நம்ம எப்படி வந்து நடந்து கொள்ள வேண்டுங்கிறதுக்கு சில அம்சங்கள் நமக்கு இமாம்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க? அல்லாஹ்வுக்குரிய பண்பு இருக்குன்னா அந்த பண்பை எப்படி நம்ம எடுக்கணும்னு சொன்னா ஒரு ஹதீஸ் வருது பாருங்களேன். புகார்ல இருக்கக்கூடிய ஹதீஸ் இது. அதாவது எல்ஹக்குல்லாஹு இலா ரஜுலைனி அப்படிங்கிறாங்க. 2 மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல சிரிக்கிறான்னு சொல்லிட்டு போயிடணும், அவ்வளவுதான். அல்லாஹ் சிரிக்கிறான் அப்படின்னா அது அவனுக்கு ஒரு பண்பு, அவ்வளவுதான். எப்படி சிரிக்கிறான்? நம்மள மாதிரி சிரிப்பானா? நம்மள மாதிரி சிரிப்பாங்களா? நம்மள பல பேர் இருக்கிறாங்க. பல பேர் பண்பை ஒரே இடத்துல அல்லாஹ் கொடுக்க முடியுமா? இப்படி எல்லாம் சிரிக்க கூடாது, அவ்வளவுதான். அல்லாஹ் சிரிக்கிறானா சிரிக்கிறான், அவ்வளவுதான். இது அவனுக்குரிய பண்பு. இப்போ நீங்க இந்த சப்ஜெக்ட் இன்ஷா அல்லாஹ் இந்த சப்ஜெக்ட் இதோட வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இந்த அல்லாஹ்வுடைய பண்புகளை குறித்தான பாடத்தை இன்ஷா அல்லாஹ் மறுசீலனை செய்றோம். இன்ஷா வரக்கூடிய வகுப்புல நாம் பண்புகளை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறது இன்ஷா அல்லாஹ்